இந்த இன்ஜினியரிங்கில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு சிஎஸ்சியோ இல்ல ஐடியோ வந்து நான் படிச்சிருக்கேன். எனக்கு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஃபீல் அப்படின்னா மோஸ்ட்லி சிஎஸ்சி, ஐடி எடுக்கும்போது நீங்க சாஃப்ட்வேர் லைன்ல போகலாம் அப்படின்னு தான் வந்து எடுத்திருப்பீங்க. பட் ஒரு நல்ல ஜாப் செக்யூரிட்டியோட ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பேங்க் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாரி பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் கிளர்க் அது மட்டும் இல்லாம பிஓ 2மே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பேங்க் மேனேஜர் அப்படின்னா நீங்க பிஓ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போட்டு அடுத்து ப்ரமோஷன்ல மேனேஜர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குன்னே வந்து போஸ்டிங் இருக்கு. அதாவது எஸ்ஓ அப்படிம்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும். இதுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் இல்ல பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க. ப்ரமோஷன்ல மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த போஸ்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி டெக்னிக்கல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் மோஸ்ட்லி டெக்னிக்கலாக தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.